ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைஸ் அண்ட் ஸ்பார்க்கிள். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் மினி சாம்பார் இட்லி தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் சரவண பவன் மாதிரி ஹோட்டலில் போய் மினி சாம்பார் இட்லி ஆர்டர் பண்ணால் அப்படியே சுட கொண்டு வருவாங்க. அந்த குட்டி குட்டி இட்லியெல்லாம் சாம்பாருக்குள்ளே முழுகி பார்க்கும் போதே சாப்பிட தோன்றும். அப்படி இருக்குங்க அது. அப்படி பார்த்து தாங்க அதை வீட்டிலையே ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். பயங்கரமாக இருந்துச்சு. சரி வாங்க அது எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பாசிப்பருப்பு ஒரு 50 கிராமும், துவரம்பருப்பு ஒரு 150 கிராமும் ரெண்டும் கலந்து ஒரு 200 கிராம் வருங்க. அதை ஒரு குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 10 பல் பூண்டு போட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு 2 முருங்கைக்காய் நமக்கு எப்படி வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் போல் விளக்கெண்ணெய் விட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டு நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி நல்லா போட்டு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு காஷ்மீரி சில்லி 5, ஏன்னா கலருக்காக தான் அது. அதுக்கப்புறம் காரத்துக்காக நம்ம வீட்டில் இருக்கிற வரமிளகா ஒரு 4 போட்டுட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நல்லா செவக்க வறுக்கணும். அது நல்லா செவந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு அதையும் அதோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். எல்லாமே நல்லா அதனுடைய பச்சை வாசம்லாம் போய் அதிலேருந்து ஒரு நல்ல ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் போல் தேங்காவை சேர்த்துனோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. முக்கியமான விஷயங்க, எல்லாத்தையும் லோ ஃப்ளேம்லேயே வறுக்கணும். நல்லா வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு தட்டில் மாற்றிட்டு அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் போல் வெந்தயம், ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் உரிச்சி கழுவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது நல்லா வணங்கணும். சின்ன வெங்காயம் நல்லா நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வணங்கணும். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி கொஞ்சம் நல்லா பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாக அரிஞ்சு அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணக்கிடணும். வணங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ வெங்காயம் வதக்கினதும் முன்னாடி வணக்கி வச்சுருந்ததையும் எல்லாத்தையும் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சாம்பாருக்கு மசாலாவும் ரெடி, பருப்பும் வந்துருச்சு. இப்போ சாம்பார் வைக்க போயிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் கடலெண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வரமிளகா போட்டுட்டு அதுவும் நல்லா செவந்ததுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி அதோடையே சேர்த்து நல்லா வணக்கி விடலாம். அந்த ஒட்டிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து விடணும். பிரித்து விட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து அது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வணக்கிக்கணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பெருங்காயம், வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கிருச்சு. இப்போ ஒரு 2 கொத்து கருவேப்பிலை நல்லா பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்புறம் ஒரு எலுமிச்சை பழ சைஸ்க்கு புளியை சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு கரைச்சி அதுலேருந்து சாறு எடுத்துக்கோங்க. புளி தண்ணியும் அதில் சேர்த்திட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் அதிலையே சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற அந்த இதையும் வேஸ்ட் பண்ணாமல் அதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி இதிலே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பருப்பு எடுத்து வச்சுருந்தோம்ல, வேக வச்சு வச்சுருந்தோம்ல, அந்த பருப்பு நல்லா கடைஞ்சிருங்க. கடைஞ்சிட்டு கொதிச்சிட்ருக்க அந்த சாம்பார்லேயே அதையும் ஊற்றிக்கலாம். காய் உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய் அது மாதிரி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி முருங்கைக்காய் மட்டும்தான் கிடச்சிது, அதனால முருங்கைக்காய் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் போல் சாம்பார் நல்லா கொதிக்க விடுங்க. ஏற்கனவே காயெல்லாம் வெந்துருச்சு, எல்லாமே வணக்கி ஆட்டின மசாலா தான், அதனால் ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதிக்கிறதுக்குள்ளார நம்ம மினி இட்லி அதுக்குள்ளே ஊற்றிடலாம்.
மினி இட்லி ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக குழி இருக்கிற மாதிரி தட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. அதில் முதல்ல எண்ணெயை தடவிட்டு ஒரு ஸ்பூனில் மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு இட்லி பாத்திரத்துலேயோ இல்லாட்டி குக்கரில் வைக்கிறதா இருந்ததுன்னா கேஸ்கெட் போடாமல் விசில் வைக்காமல் வச்சு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்திட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். இது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. தனியாக எந்த தூளும் இதில் ஆட் பண்ணல. வீட்லேயே வறுத்து அரைச்ச மசாலா தான் ஹோட்டலில் வைக்கிற சாம்பாருக்கு ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் வீட்லேயே ரெடி. இப்போ மினி இட்லியும் வெந்துருச்சு. அவ்வளோதான். அது ஒரு 5 நிமிஷம் போல் ஆற விட்டுருங்க. சூடாக இருக்கும் போது எடுத்தோம்னா இட்லி வராது, எல்லாம் பிஞ்சிட்டு தான் வரும். அதனால் ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கத்தியோ இல்லைனா ஒரு ஸ்பூன்லேயோ எடுத்திங்கன்னா அதை ஈஸியாக எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது. குட்டி குட்டியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லா ஒட்டாமல் நீட்டாக அழகாக வந்துருச்சு. இதை வெளியில் கிளம்புறவங்க இல்லை காலேஜ் போகிறவங்க ஸ்கூல் போகிறவங்களுக்கு கூட இதை மதியானம் லஞ்சு கூட நீட்டாக அழகாக பேக் பண்ணி கொடுத்துடலாம். நிறையா இட்லி போட்டு கொஞ்சம் சாம்பாரை ஊற்றி மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை போட்டு பேக் பண்ணி கொடுத்துட்டோம்னா மத்தியானத்துக்கு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப உரியாக இருக்காது. கரெக்டான இதில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாம்பார் கொஞ்சம் நிறையவே ஊற்றலாம், தப்பு கிடையாது. இந்த மாதிரி பவுல் ஃபுல்லாக இட்லி, அப்படியே அதை முழுகடிக்கிறதுக்கு சாம்பார், நல்லா ததும்ப சாம்பாரை ஊற்றி அப்படியே அதுக்கு மேலே நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை தூவி முடிஞ்சால் நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யும் கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கொஞ்சம் போல் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே ஒரு ஸ்பூனில் சாம்பார் நிறைய இருக்க மாதிரி இட்லியை எடுத்து அப்படியே வாயில் போட்டால் எவ்வளோ சாப்பிட்டாலும் பத்தாது. நான் இன்றைக்கி அந்த நெய்யும் ஆனியன் தாங்க மிஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் பரவாயில்லைங்க, டேஸ்ட்டு பயங்கரமாக தான் இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். அளவாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.